சார் வேற லெவலான படம் சார் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா காமெடியாவும் இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தா பிச்சு உதறிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. தயவு செஞ்சு இந்த தமிழ் டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இது கொஞ்சம் பார்த்து கத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சாப்டர் இல்ல 10 சாப்டர் எடுத்தாலும் உட்காந்து நல்லா பார்க்கலாம் தாராளமா. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாவே புரியுது, ஈஸியா புரியுது எல்லாமே. அதாவது செகண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தோன்னா யாருமே வந்து அதை என்ன சொல்றது நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்படின்ட்டு. சோ அந்த மாதிரியான கிளைமேக்ஸ் இதுல வந்து வச்சிருக்காங்க. ரொம்ப 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 நல்லாவே இருக்கு, சூப்பராவும் இருக்கு. 100% அதுக்கு மேலே எடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. 2000 கோடி இருக்கிறதுக்கு இதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. 100% படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட வந்து ஒரு 2 டைம்ஸ் பெட்டர்னு சொல்லலாம். ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து ரொம்ப நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. ட்ரைபல் கம்யூனிட்டினா வந்து என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்துட்டு ஒரு கத்திட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு. பட் அவங்களோட செலிப்ரேஷன் இதுதான், அவங்களோட ஃபைட்டிங் மெத்தடும் இதுதான் அப்படின்னு ரொம்ப நல்லா ரெஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. இதான் வந்து கரெக்டான மெத்தட் அவங்களை போர்ட்ரே பண்றதுக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கதை ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை மாதிரியே தான். பட் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்ஷியன் டைம் மாதிரி பண்ணிருக்காங்க. ஆர்ட் ஒர்க், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பரா இருக்கு. ஆமா, அதுக்கும் பிஃபோரா நடக்கிற கதை. அது பழைய இன்னும் கொஞ்சம் ஏன்ஷியன் டைமுக்கு போறாங்க. அப்பயும் அதுதான், அந்த ட்ரைபல் கம்யூனிட்டியில எப்படி சுரண்டல் நடக்குது, அவங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றதுதான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவங்க எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அமைதியா இருந்து அப்புறம் தான் இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள், அவங்களை டச் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே புரியுது. ஒண்ணுதான் தப்பு பண்ணிட்டாங்க, என்னன்னா தமிழ் டப்பிங் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் பிரச்சனை. அது ஸ்கிரீன் பிளே எல்லாம் நல்லா இருக்கு, தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப சுமாரா பண்ணிட்டாங்க. டைலாக்ஸ் எல்லாம் கூட பிஜிஎமோட ஓவர்லாப் ஆகுது, அதெல்லாம் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் படம். கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு, அது ரிவீல் பண்ற கூடாது. இது ஒரு 3 விஷயம் இருக்கு, அதை ரிவீல் பண்ற கூடாது. அது நான் ரொம்ப நல்லா இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் படம், தியேட்டர்ல என்ஜாய் பண்ணும். கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. இது தமிழ் டப்பிங்லேயே வந்து இவ்வளவு ஃபர்ஸ்ட் நாளே வந்து ரிஷப் ஷெட்டி பேருக்குலாம் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ அதர் லாங்குவேஜ் ஹிட் அடிச்சா அடிச்சிடும். ஆமா, இல்ல அது ட்ரைபல் கம்யூனிட்டி பத்தி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நல்ல படம் ரீசெண்டா வந்ததே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட வாழ்வியல சூப்பரா காட்டிருக்காங்க. இதுதான் வந்து கரெக்டா ஸ்கிரீன் பிளே, டைரக்டர் எக்ஸிகியூஷன் நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு படம். ஒன்னோட 2 நல்லா இருக்கு. சேம் அதே இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தெய்வத்தை காட்டியிருக்காங்க. சிவனை காட்டியிருக்காங்க. சிவனோட நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. 1 வேற ஸ்ட்ரீம், 2 வந்து இப்ப இந்த ப்ரிக்வல் வந்து ஆக்சுவலா வந்து எப்படி வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னு இருக்காங்க. இது எப்படி சாமி வந்துச்சு, எதுக்கும் ஃபைட் அப்படின்ற மாதிரி அது சொல்லிட்டேன்னா படமே இதுவாயிருக்கும். இல்ல, இது வந்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு கம்பேரிசன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இவங்களையே வந்துட்டு அந்த எல்லை கடவுள்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அது எப்படி வந்துச்சு, அந்த எதுக்காக அது வந்துச்சு, அந்த கல்லு வந்து எப்படி சாமியா இருக்கு அப்படின்றத